ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்து எடுங்க. நீங்கள் டைரெக்டாக பொங்கலில் இந்த அரிசியை சேர்க்காம இந்த மாதிரி அரிசியையும் பருப்பையும் லைட்டாக வறுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரிசி வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா அதில் நான் கொஞ்சமாக இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்குங்க, இஞ்சியோட பச்சை வாசனை போகணும். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் 1/2 கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்துருக்கோம். 1/2 கப் வீதத்துக்கு 5 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா குழஞ்சி வெண்பொங்கல் அருமையாக வரும். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு 4லேருந்து 5 விசில் நல்லா வேக விடுங்க. அப்படின்னா தான் பொங்கல் நல்லா வெந்து அருமையாக வரும். இப்போ 5 விசில் அடிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், அருமையாக வெந்து பொங்கல் தயாராகிருச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நாம் பொங்கலை தாளிச்சிடலாம். மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடான உடனே அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இப்போ நாம் முந்திரி பருப்பை எடுத்து இதை பொங்கலோடு சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதே நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முழுசாக சாப்பிட கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக மிளகை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை பொங்கலோடு சேர்த்துருங்க.
இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இன்னும் ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.